மைண்ட் செட்டில் ஒரே ஒரு விஷயந்தான், ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பூட்டு மட்டும்தான் அங்கே இருக்குது, சாவியை வேறு அவனுக்கு 2 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வழி இல்லாமல் டிஸ்க்லாக் வேறு போட்டு போகிறோம். சரியான கடுப்பாயிருச்சு. நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை வேறு தூக்கிட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரில. நைட் இவ்வளோ பக்கத்தில் நிப்பாட்டி வச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரியான டென்ஷன். இப்போ நம்ம அது வாங்க தான் போயிட்டுருக்கோம். அதை போய் தூக்கி என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கே தெரில. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் கடை இருக்குது. அதாவது நம்ம இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கோம். கோடம்பாக்கத்துலேருந்து ட்ரிப்ளிகேனில் இருக்க தேவி பேரடைஸ் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து கடை இருக்குன்னு நான் விசாரிச்சில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லைங்க. ஆகஸ்ட் 15 அந்த டைமில் வேணால் நிறையா பக்கம் கிடைக்கும். ஆனால் இப்போலாம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சாச்சு. ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கோம். ரேப்பிடோ புக் பண்ணோடனே அது வந்தோடனே அதில் ஏறி நம்ம போயிடலாங்க. போயிட்டுருக்கிற வழியிலே ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அதையே வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டையுமே ஒரே இடத்துல முடிச்சாச்சு. அப்படியே போய் அதை வாங்குறது தான் இப்போ அடுத்த டார்கெட்டுங்க. ரேப்பிடோ வந்துருச்சுங்க, அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங் தான் வந்து சென்னை ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காதி கிராமியோக் பவனுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம தேடி வந்த ஃப்ளாக் வந்து இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க, அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக். திருப்பி இங்கேருந்து ஒரு நாஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னாங்க. இது வாக் அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, சின்னதாக ஒரு வாக் போனோம் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்ரு ஊரே சுற்றி பார்த்தாச்சு. நம்மளும் அப்படியே கடைக்கு போயிடலாம். நான் கேட்ட ஃப்ளாக் வந்து இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப ஹையர் அஃபிஷியல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது போக ரொம்ப காட்டன் துணியாக இருந்துச்சுங்க, அதனால் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்குன்னாங்க. அதனால் நம்ம அந்த கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் ஆறாக ஓடிட்டு இருந்தது, இப்போ பாருங்க ஃபுல்லாக டிச்சு தண்ணி தான். நடக்க முடியல, மேலே சரியான ஸ்மெல்லு. 0 எமிஷன் 100% எமோஷன். நம்மலாம் ஊராக அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ பாரிஸ் வந்தாச்சுங்க. அதில் இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் ரெண்டு சுற்றிட்டு இருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து சென்னையோட ஹைகோர்ட் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கோம். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஸோ இந்த லெஃப்டில் கொஞ்சம் அந்த முன்னாடி போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்துடுங்க. ஸோ திருப்பி அங்கேயும் இங்கேயும் தேடி இங்கே ஒரு காதி கிராஃப்ட்டுக்கு வந்துட்டோங்க. 3 மணி நேரமாக
தேடி ஃபைனலி இந்த ஃப்ளாகை வாங்கியாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் கோயம்புத்தூரில் வாங்கின மாதிரி அவ்வளோ குவாலிட்டியாகவும் இல்லைங்க. சரி இதை விட்டு வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். வெயில் ஒரு பக்கம் வேறு அப்படியே போட்டு கொளுத்தி எடுக்குதுங்க. எல்லாம் சரியான கூட்டங்க மக்களே. பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வெறும் 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. சரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பஸ் ட்ரிப் தான் டுவர்ட்ஸ் கோடம்பாக்கமே தான் போயிட்டுருக்கோம். திருப்பி ரிட்டர்ன் ஒரே ஃபங்க்ஷன் தாங்க. மக்களே இன்னைக்கு நைட்லாம் சுத்தமாக முடியல. ஏரியாவில் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணி ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற வீட்டுக்கு மேலே தான் அங்கே நாங்கள் இருந்தோம். அதனால் இன்னைக்கு நைட்டே வீட்டை மாற்றுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது போக இவனுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஊரில் இதுதான் ரொம்ப காமனான விஷயம். எப்பவுமே இந்த மாதிரி நிறைய கிரிஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டைம் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. முடியலைங்க. அவனுங்களும் வீட்டே காலி பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. நான் வந்து ஒரு நாள் நானும் அங்கே போகிறேன். என்ன பண்ணுறது? வந்துட்டான் பாருங்க இன்னொருத்தான். என்ன மாமே போலாமா? ஆவாஜி ஆவாஜி பாபாஜி. இப்போ புது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அனன்யாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான். ஃபிஃப்த்து ஃப்ளோர் E1. அந்த 2500 ரூபாய்க்கு ஒரு சோஃபா வரும்ல, அதை வாங்கி இங்கே போட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அந்த 15,000 பட்டில் டிவி நான் யோசிச்சுட்டேன் 10,000 ரூபாய். ஆக்சுவலாக இங்கே வந்து 79 இன்ச்சஸுக்கு வந்து 69 இன்ச்சஸ்க்கு 69 மாதிரி ஒரு பெரிய தலைகீழாக இருக்கிற மாதிரி. ஓ ஓ ஓ நீங்கள் அப்படி பிளான் பண்ணுறீங்க. ஓ ஆயிடுச்சு. டிவி பார்ப்போம். ஓ அப்போ நீங்கள் சொன்ன அந்த இது வந்து கிச்சன், இங்கே சமைப்போம். அதெல்லாம் சமையல் தெரியுது உங்களுக்கு. இருக்கு, அதனால இருக்கு. அது இன்னொரு பெட்ரூம் சொல்லலாம். இது வந்து இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் இருக்க போகிறோம். இங்கே லைட் இல்லை, லைட் உள்ளுக்குள்ள இருக்கிறது இருக்கு. லைட்டுக்குள்ள இருக்கா? உள்ள இருக்கா? உள்ள இல்லடா, உள்ள இல்ல. அதுவும் போச்சா? அப்ப கதவு திறந்தே வச்சுக்கோங்க. நீ ஃபேன் இருக்கா? ஃபேன் இருக்கு. சுவிட்ச் இங்க இருக்கு. ஆனால் லைட் இருக்கு. ஃபேன் ஓடுது. ஓடுது ஓடுது ஓடுது. ஏசி. நம்ம ஏசி ஃபிட் பண்ண போறோம். இல்ல இல்ல, நம்ம வந்து விண்டோல அந்த ஏசி வரும்ல, அந்த ஏசி. இந்த ரூம் ஓகே. டிவி மவுண்டிங் வச்சிருக்கோம். இன்னொரு டிவி போடுறோம். அதை நான் மாட்டிட்டோம். ஓ ஓகே ஐ சி. பெயிண்ட் பிளான் இருக்கும். ஓ ஓ அப்படி சொல்ல வரீங்க நீங்கள். ஏய் இப்போ இன்னொன்று. வணக்கம் மக்களே. நேற்று நைட்டு புது வீட்டிலே தூங்கிடலான் இருந்தோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொசு தொல்லை இருந்துச்சு. அதனால் நாங்கள் திருப்பியும் எங்கே தங்கியிருந்தோமோ அங்கே அந்த ஏரியாக்குள்ளேயே வந்துட்டோம். மார்னிங் ரெடியாகி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பர்சனை பார்க்க போகிறேன். அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம், கிடைக்கலன்னு சொல்லலாம், வான்னு சொல்கிறாங்க, வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. சரி எதாக இருந்தாலும் ஒரு டைம் போய் நம்மளே நேரில் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே சென்னை சிட்டியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே எழுந்துச்சு கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து 9 o'clock ஆயிடுச்சுங்க. 4 வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலாம். பயங்கர டிராஃபிக்குங்க. இந்த பாலத்தை நான் நின்று எப்படி ஏறுவேன்னு எனக்கே தெரில. ஒன் வேஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறானுங்க. ஆக்சுவலி ஃப்ளாக் வேறு கீழே விழுந்துருச்சு. அடாடாடாடாடா இந்த ஃப்ளாகை மாற்றுறக்குள்ள AGDMS மெட்ரோ. டிராஃபிக்கில் இப்படி தாங்க சந்தில் புந்தில் பூந்து போயிட்டுருக்குறோம்.
ஸோ கிட்டத்தட்ட 2 hours தான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவங்க லஞ்ச் போகிறப்ப தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல நின்றுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ன தெரியும் ப்ளஸ்ஸுங்க, டீயும் பிஸ்கெட்டும் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம போகிற பக்கம்லாம் ஏதாச்சும் ஒன்று அமைஞ்சிருது. அது போக நம்மளும் கொஞ்சம் தேடினோம்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் கிடைக்கும். அவங்கள வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ மக்களே அவங்கள வந்து மீட் பண்ணியாச்சு. தயாநிதி மாறன் அவங்க தான் வந்து சென்னையில் எம்பி அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேரில் வந்து முக்கியமான பர்சன்ஸ் இல்லாததுனால மீட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பி ரூமுக்கு தாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ மக்களே சைக்கிளில் பார்க் பண்ணிட்டு டெக்கத்துலாம் தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில சேஃப்டி கேஜெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே இவ்வளோ தூக்குறாங்கன்னு நார்த்தெல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். அது போக ஒரு நைஃப் வாங்கணும் மெயினாக. அதுக்கு தாங்க வந்தது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய கடை போலங்க, கோயம்புத்தூர் மாதிரிலாம் இல்லை. மயான அமைதியில் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே நம்மளே வாங்கிட்டோங்க. ஒரு நைஃப் தான் தேடி வந்தோம், பட் இங்கேயும் ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த கண்ணாடி வாங்கிடலாம் வாங்க. கிட்டத்தட்ட இது ஒன்று 1000 rupees. நம்ம பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால அப்படியே போயிட்டுருக்கோம். ப்ரோட்டீன் பார்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இது ஒன்றே 250 ரூபாய்ங்க. எப்பா அது போக டப்பா வச்சுருக்குறாங்க. ப்ரோட்டீன் பார். ஓ இது ஃபுல்லாக பேக்கட் இல்லை, இதில் வருதுங்க. ஓகே சரி 150 600. ஓகே மாற்றி சொல்லிட்டேங்க. நம்ம கேட்டு வந்த நைஃப் எங்கேயும் இல்லைங்க. வேறு எங்கேயாச்சும் நீ லோக்கலில் தான் இறங்கி தேடணும். சென்னையில் இருக்க எல்லா பிரான்ச் டக்கத்துலாலும் இங்கேருந்து விசாரிச்சாச்சு, எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. ஓகே அதையும் சரி பார்க்கலாம். இப்போ சைக்கிள் ஸ்டாண்ட் வேறு கண்டுபிடிச்சு அதை வேறு மாற்றிக்கிட்டு இருக்கோம். வினூஸ் இக்லோ ஐஸ்கிரீமுக்கு தாங்க வந்திருக்கோம். சரியான வெயில். இங்கே தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு நேற்று நைட்டே வந்து சாப்பிட்டேன். சரி திருப்பி மத்தியானம் ஒரு டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 rupeesக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 8 rupees ஆகிடுச்சுங்க. அது போக நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குலோப் ஜாமுன் ஒன்று 20 rupees. அந்த 8 ரூபாய் ஐஸ்கிரீம் அது ஒன்றுங்க. ஸோ ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் வாங்கியாச்சுங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் குலோப் ஜாமுன். இல்லை என்ன ஃப்ளேவர் வேணாலும் நம்ம சொல்லி மாற்றிக்கலாங்க. ஸோ 8 ரூபாய்க்கு இந்த ஐஸ்கிரீம் தாங்க கொடுத்தாங்க. இதே நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் தான் முதல்ல 2 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால 8 ஆக்கிட்டாங்க. நல்லா போயிட்டு வரணும். எல்லாரும் இந்த அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நேபாள் ரைடு போறாரு. இதெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சைக்கிள்ல போறாரு. எல்லாரும் இந்த அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிடிஎஃப் பர்சனுக்குலாம் சப்போர்ட் பண்றீங்க. இந்த அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் அச்சி வண்டியில போனாரு, வாங்கிறாரு 10 லட்ச ரூபாய் வண்டி. இந்த அண்ணா சைக்கிள்ல போறாரு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 10 லட்ச ரூபாவா? தம்பி நம்மளை இந்த வீடியோவோட நம்மளை முடிச்சு விட்ருவோம் போல தெரியுது. இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் ஜூஸ் பாக்ஸ். இங்கே வந்து இவ்வளோ பெரிய 700 ml ஜூஸே வந்து 40 rupees சொன்னதுனால ட்ரை பண்ணிட்டு போகலான்ட்டு வந்துட்டாங்க. ஸோ கடை சின்னது தான். எல்லாமே வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ வந்து இவ்வளோ பெரிய ஜூஸு என் முடிஞ்சோடு இதாக பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒன்று குடித்தாலே போதுங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடே வேண்டாம். அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. அரை மணி நேரம் என்னால் இவ்வளோ தான் குடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ மக்களே இப்போ ஜூஸ் பாக்ஸ்லேயும் ஜூஸ் குடித்தாச்சு. இதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. அவ்வளோ ஹெவியாக இருக்குது. பட் 40 rupeesக்கு பயங்கர ஒர்த்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்டு தாங்க.
அது போக இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இனி நடக்க போகிறது எல்லாத்தையும் அடுத்த vlogல காமிக்கிறேன். டைம் இருக்கிறதால நான் பொறுமையாக சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம பொறுமையாக போயிட்டு இருக்கோம். இனியே சென்னை சுற்றுறதும் நிறைய டைம் சுற்றி இருக்க, பட் இந்த டைம் கொஞ்சம் சைக்கிளில் சுற்றுறதுனால கொஞ்சம் வித்தியாசங்க, அவ்வளோதான். ஓகே.